பாஜகவுடன் சீமான் அதிரடியாக மாறும் அரசியல் களம். அதிமுகவுக்கு தான் ஆப்பு. காலையிலே நீங்க தினமலர் செய்தியை பார்த்துருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணிக்கு ஒத்து வரலன்னு வச்சுங்களேன், செங்கோட்டையனை அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்கி விட்டு அண்ணாமலைய அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு பாஜக தலைவராக வச்சிடுவாங்க. அதனால அண்ணாமலையை மாற்றணும், இல்லைன்னா பாஜக கூட வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாருன்னா அவருக்கு ஆப்பு. அதிமுகவில் எடப்பாடி இல்லாமல் புதிய தலைமையை கொண்டு வருவோம், சீமான் வர்றதுனால எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ற செய்தியை தினமலரில் பார்த்துருப்பீங்க. எது எப்படியோ அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு அண்ணாமலை தான் தலைவர். அதிமுக நிர்பந்தம் கொடுத்தா கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறதில்ல அப்படின்னு அமித்ஷா முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்ற செய்தியை தினமலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அரசியல் களத்தில் இத்தனை ஆண்டு காலமாக கூட்டணிக்கே வரமாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சிருந்த சீமானவர்கள் நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்தித்திருக்கின்றார்கள். ஏன்பா செங்கோட்டையன் கூட தான் போய் சந்தித்திருக்கிறாரு, அதை பற்றி நீ பேசுறியா? நீ எடப்பாடியுடைய சொம்பு அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. செங்கோட்டையன் அவர்கள் போய் சந்தித்திருப்பது புதிய விஷயம் கிடையாது. ஏன்னா செங்கோட்டையனை தான் கீவேர்டாக வைத்து எடப்பாடி பழனிசாமியா பாஜகவுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஏன்னா திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்தாம நான் பாஜக கூட வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதிமுகவை விட பாஜக தமிழக அரசியல் களத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ திமுகவை வலிமையாக எதிர்க்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய பல ஊழல்வாதிகளை அம்பலப்படுத்துகிறாங்க. ஏற்கனவே செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்தை திமுக கோட்டையாக மாற்றுவேன் என்று சொன்னவரை ஜெயிலுக்கு அனுப்பி அவரை அடக்கி வச்சிருக்கிறாங்க. டாஸ்மாக் நிறுவனத்தில் ரெய்டு விட்டு செந்தில் பாலாஜி வாயை மூடி வச்சிருக்கிறாங்க. தேர்தல் வரைக்கும் சும்மா இருறா சாமி, வாயை திறக்காதரா என்று சொல்லிவிட்டு இப்படி அதிகாரத்தின் மூலமாகவும் அரசியல் மூலமாகவும் திமுகவுக்கு எதிராக வலிமையாக களமாடி கொண்டு இருக்கிறது பாஜக. அதுல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் யாரையும் விட்டு வைக்கலையே. தேர்தல் அரசியலுக்கே இல்லாத தீகாவை கூட விட்டு வைக்கல அண்ணாமலை. பெரியார்ல இருந்து நம்ம சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும், இன்பநிதி வரைக்கும் இறங்கி அடிக்கிறாரு. எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா வரைக்கும் சும்மா அடின்னு அடிக்கிறாரு. அண்ணா மன்னிப்பு கேட்ட விஷயம் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கிறாரு. ஸோ திராவிடம் என்றால் எல்லாம் ஒன்று தான், அதில் அதிமுக சுமார் அப்படின்றது அண்ணாமலையுடைய கொள்கையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தீவிரமாக திமுகவை எதிர்க்கின்ற போது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துத்தான் ஆக வேண்டும். அது அதிமுக நலனுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அதிமுகவில் ஒரு 4 பேரை தவிர மீது எல்லாருமே பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க. ஏன்பா விஜய் வருவார் என்று எடப்பாடி பழனிசாமி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் வந்தார் என்றால் ஒரு மதசார்பற்ற கூட்டணியை உருவாக்கிடலாம். ஏன்னா திமுகவுக்கு சொலையாக சிறுபான்மையர் வாக்கு போயிட்டே இருக்குது. அதில் ஒரு ஓட்டையா போட்டாதானே திமுகவை நிரந்தரமாக கூப்பில் உட்கார வைக்க முடியும். அதனால் விஜய கூட்டணியில் சேர்ந்துட்டோம்னா திமுகவுக்கு போகின்ற சிறுபான்மையர் வாக்கு அதிமுக விஜய் கூட்டணிக்கு வந்துடும். அசால்ட்டாக வெற்றி பெற்று விடலாம். வெற்றி பெற்ற பிறகு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் இணைத்து கொள்ளலாம். அதற்கு பிறகு மக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக எதிராக திரும்ப மாட்டாங்க, கொள்கை கோட்பாடுலாம் பேச மாட்டாங்க. அதனால ஒரு வெற்றி தான் அதிமுகவை அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர்த்தும். அதனால விஜயே நமக்கு போதுமானதா இருக்கிறாரு அப்படின்னு விஜயை நோக்கி எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பது சாமர்த்தியம் தானே, சாதுரியம் தானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், வீடியோனுடைய ஆரம்பத்திலேயே சொன்ன நிர்மலா சீதாராமன் அவர்களை போயிட்டு நம்முடைய சீமானவர்கள் சந்தித்திருக்கின்றார். ஸ்ரீதர் மற்றும் வெங்கட் இந்த 2 தொழிலதிபர்களுடன் போயிட்டு செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்தித்தார் அப்படின்ற செய்தி வந்தது. இந்த செய்தியை அதிமுக உறுதிப்படுத்தல, பாஜக உறுதிப்படுத்தியிருக்கிறது. பாஜகவுடன் யாரெல்லாம் போய் சந்திக்கிறாங்களோ அதிமுகவுடைய தலைவர்கள் அவங்களுடைய சந்திப்பு விவரத்தை பாஜகவே வெளிப்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி என்னவோ கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் என் பின்னாடி இருக்கிறாங்க, என்னுடைய சொல் பேச்சை மீறி எவனும் போய் பாஜக தலைவருடன் சந்திப்பு நிகழ்த்த மாட்டாங்க, தொடர்பில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எடப்பாடியை தாண்டி பல பேர் பாஜகவுடன் நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க, பாஜக கூட்டணியை விரும்புகிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும்
இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடி தரணும் என்பதற்காக அதிமுக தலைகள் பாஜகவுடைய முக்கிய தலைவர்களை சந்தித்தால் அதனுடைய விவரங்களை பாஜகவே வெளியிடுகிறது. எதற்காக சந்தித்தாங்க என்ற விவரம் முதற்கொண்டு பாஜக வெளியிடுகிறது. ஆனால் சீமான் சந்திப்பை பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை, சீமானும் வெளியிடலை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணியே இல்லை என்று சொன்ன சீமான் வருகின்ற போது கூட்டணி பற்றி பேசின விஜய் அவர்கள் பாஜகவுடன் வரமாட்டாரா? திமுக எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கிறாரு, திமுகவை அகற்ற வேண்டும் என்று சபதம் ஏற்றிருக்கின்றாரு. ஆனால் திமுக விமர்சித்த மாதிரி பாஜகவை இன்னும் விஜய் அவர்கள் விமர்சிக்கலை. பாஜகவுக்கு எதிராக இருக்கிறோம், ஏன்னா சிறுபான்மையர் வாக்கு திமுக போயிடக்கூடாது. அதனால் பாஜகவுடன் கூட்டணியில் போய் சேர்ற வரைக்கும் பாஜக எதிர்த்து பேசித்தான் ஆக வேண்டும், சிறுபான்மையர்களுக்கு நம்பிக்கை ஊட்டித்தான் ஆக வேண்டும். அதனால் கொள்கை எதிரி என்று சொன்னாலும் கூட பாஜகவுக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த விதத்தில் கொள்கை எதிரி அதை விஜய் அவர்கள் பார்த்து தெளிவுபடுத்தவில்லை. சும்மானா சினிமா விமர்சனம் மாதிரி பாஜக விமர்சனம் பண்ணிட்டு விஜய் அவர்கள் போயிட்டு இருக்கிறாரு. அதனால் சீமானை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, நல்ல நட்பில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். என்னுடைய கொள்கை ஒத்து வராது. நான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா தனித்து தான் என்று சொல்லிட்டேன். எடப்பாடியுடனே கூட்டணிக்கு போல பாஜகவுடன் கூட்டணிக்கு வருவேனா? அதனால் நம்முடைய நட்பு தொடரட்டும். ஆனால் நான் சந்தித்ததாகவோ கூட்டணி பற்றி தான் பேசினேன் என்பதை பற்றியோ நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டாரு நிர்மலா சீதாராமன் கிட்ட. அதனால தான் கூட்டணி உறுதி இல்லை, ஆகையினால சீமான் பற்றியான செய்தியும் அதிகாரப்பூர்வமாக வெளியே வரலை. இல்லைனா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு பொதுவெளியில் விட்டு எந்தவித குழப்பத்தையோ அல்லது எதிர்மறையான கருத்துக்களோ பாஜக மற்றும் சீமான் கூட்டணிக்கு இடையில் வந்துடக்கூடாது. அதன் மூலமாக சீமான் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. ஒரு இறுதி முடிவு வரட்டும், அதற்கு பிறகு சீமான் மற்றும் பாஜக கூட்டணி உறுதியான பிறகு இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம் என்று சீமான் கூட சொல்லியிருக்கலாம். அதனால தான் சீமான் சந்திப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடலை பாஜக. ஆனால் அதிமுக நம்ம அமித்ஷா அவர்களே வெளியிட்டு விட்டார். அதிமுகவுடன் கூட்டணி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது என்ற விஷயத்தையும் சொல்கிறாரு. ரெண்டாவது, விஜய் வரதந்தா அதிமுக பாஜகவுடன் நீங்கள் சேர்ந்து தான் வரணும், அதிமுகவுடன் தனித்து நீங்கள் வர முடியாது என்ற விஷயத்தை தாவேகாவுக்கும் நம்ம அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்கிறது, விரைவில் அறிவிப்போம் என்று சொன்னதன் மூலமாக உணர்த்தி இருக்கின்றாரு. ஸோ மொத்தத்தில் சீமான் சந்திப்பு என்பது புதிய கூட்டணிக்கான அச்சாரமாக இருக்கலாம். அதே மாதிரி எடப்பாடியினுடைய அடம்பிடித்தலானது அவருக்கு ஆப்பா மாறலாம், அதிமுக தலைமையானது மாறலாம். ஆனால் இதெல்லாம் நேற்று ஐடிசி சோலா ஹோட்டலில் நிகழ்ந்திருக்கிறது. ஸோ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படுவதாக அதிமுக இருக்கக்கூடிய பெரும்புள்ளிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்லுகின்ற KP முனுசாமி அவர்கள், ஏங்க சைத துரைசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணிக்கு வரணும், பாஜக போன்ற ஒரு வளர்ச்சி வேறு எந்த கட்சியும் தமிழகத்தில் இல்லை, அதிமுக வளர்ச்சி இல்லை, திமுக வளர்ச்சி இல்லை, மற்றபடி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் வளர்ச்சி இல்லை, ஆனால் பாஜகவுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குது. நாம் தமிழ் கட்சியை பீட் பண்ணி 10% மேலான வாக்குகள் வாங்கியிருக்கிறது பாஜக. விஜய் அவர்கள் அன்டெஸ்டடு, இன்னும் விஜய் அவர்களுக்கு எவ்வளோ வாக்கு வரும் என்றே தெரியாது, ரசிகர்கள் இருக்கலாம் ஆனால் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. அதனால் தன்னுடைய வலிமையை பாஜக நிரூபித்திருக்கிறது. தமிழகத்தில் பாஜக தான் வளர்ந்துருக்குது மற்ற எல்லா கட்சியும் விடவும். திமுக பெரிய கட்சி என்று சொல்லாதீங்க. சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி 7% வாக்குகளை இழந்திருக்கிறது. அதே மாதிரி திமுக கிட்டத்தட்ட 6% வாக்குகளை இண்டிவிஜுவலாக இழந்திருக்கிறது. மொத்தத்தில் 5 வருஷம் கூட ஆகலை, அதற்குள்ளாக ஒரு பெரிய கூட்டணி 7% வாக்குகளை இழந்திருப்பது திமுகவுக்கு மக்கள் இனி வாக்களிக்க போகிறதில்லை என்ற விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க. ஏன்னா திமுக மீது நம்பிக்கை அத்துப்போச்சு மக்களுக்கு. ஸோ நம்பிக்கையற்ற தன்மையை ஒன்றா சேர்ந்தால் தான் நம்மெல்லாம் அறுவடை செய்ய முடியும். அதனால் தனித்தனியாக போய் யாரும் தேர்தலை சந்திக்க வேண்டாம். தனித்தனியாக சந்தித்தோம்னா மீண்டும் திமுக வந்துடும். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் அனுபவமானது உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. அதனால் எடப்பாடி பழனிசாமி கட்சி அழித்த அவப்பெயர் அவருக்கு வந்துடக்கூடாது. பாஜகவுடன் கூட்டணி வைக்கட்டும். பாஜக ஒன்றும் தமிழகத்தில் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. கூட்டணி என்கின்ற போது கொள்கை அடிப்படையில் வைப்பது கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமியே சொல்கிறாரு. திமுக எதன் அடிப்படையில் போய் பாஜகவுடன் கூட்டணி வச்சது? பண்டாரம் பரதேசி என்று சொன்னார் நம்ம கலைஞர்.
ஆனால் கடைசியில் அதே கட்சியில் பெரிய பெரிய பொறுப்புகளை வாங்கி 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்துட்டு கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுட்டு வந்த நம்பிக்கற்ற துரோகி திமுக என்று முத்திரை குத்துக்கின்ற அளவுக்கு அரசியல் கூட்டணிகள்லாம் நிகழ்ந்ததை நம்ம பார்த்தது இல்லையா? அதே மாதிரி தான் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று காங்கிரஸை பற்றி சொல்லிவிட்டு வெளியே வந்த திமுக அடுத்த தேர்தலில் காங்கிரசுடன் போய் ஒட்டி கொள்ளவில்லையா? ஒரு கட்சியுடன் தொடர்ந்து கூட்டணியில் இருந்தோம் என்றால் அந்த கூட்டணி பற்றியான நெகட்டிவ் இம்பேக்ட் ஆனது மறைந்து போய்விடும். அப்படிதான் இலங்கை தமிழர்களை கொன்ற படுபாவிகள் என்று காங்கிரஸ் கட்சி மீது பழி இருந்தது. இலங்கை போரை தடுத்து நிறுத்தல திமுக அப்படி ஒரு கெட்ட பெயர் இருந்தது. ஏடா 1,77,200 கோடியோ 75,000 கோடியோ காற்றில் ஊழல் பண்ணாங்க. இந்தியாவையே அதிரச் செய்தது. உலகத்தில் இந்தியாவுக்கு அவப்பேரை ஏற்படுத்தி விட்டார் ஆராசா கனிமொழி. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. ஸோ திமுக அவ்வளவுதான், இனி எழுந்தே வராது என்று நினைச்சாங்க. ஆனால் அதே காங்கிரஸுடன் அதே திமுக, அது மட்டுமல்ல, யாரெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை பயங்கரமாக எதிர்த்தாங்களோ அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ளே சேர்ந்தாங்க. ஸோ கொள்கை மூலமாக சேர்ந்தாங்க. வெற்றியை நமதாக்க வேண்டும், எதிராளியை வீழ்த்த வேண்டும், அதற்காக தான் ஒன்றா வந்தாங்க. அதனால் தயவுசெய்து எடப்பாடி பழனிசாமி திமுக அரசியலை பார்க்குங்க, அங்கிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சைதை துரைசாமி அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் செங்கோட்டையன் தான். ஆனால் பாருங்க, செங்கோட்டையன் பாஜக தலைவர் இடத்துல போய் தைரியமாக சந்திக்கிறாரு. ஆனால் அவர் கட்சிக்குள்ள சிறப்பாக செயல்படுகின்றாராம். அவர் கட்சி பணியை சிறப்பாக செயல்படுகின்ற போது அவரை பற்றி நாம ஏன் குறை சொல்லணும் அப்படின்னு கேபி முனுசாமி சொல்கிறாரு. ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய எந்த தலைவரையும் சைதை துரைசாமி அவர்கள் சந்திக்கவே இல்லை. கல நிலவரத்தை அவர் சொன்னார், அதை தான் முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அவர் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் இல்லை, களத்துக்கே வரல, அதிமுகவுக்காக போராடலை அப்படின்னு சொல்கிறார். அதிமுகவுக்காக போராடலை என்ற ஒரே காரணத்துக்காக நம்ம சைதை துரைசாமி அவர்கள் சொல்கிறத நிராகரிச்சிட முடியுமா? அதிமுகவில் இருக்கிறவங்க முட்டாளா இல்லை முட்டாள் போல நடிக்கிறாங்களா என்று தெரியல. திமுகவுக்கு இணையாக ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணுமா இல்லையா? அது சாத்தியமா இல்லையா? சாத்தியம், அமைக்கணும் அப்படின்ற அறிவு இருந்தால் அதிமுகவில் ஆக்டிவாக இல்லை என்றாலும் கூட அவங்க சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, இப்போ அதிமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுப்பதற்கு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன 24 மணி நேரம் அதிமுகவுக்காக களத்தில் இறங்கி போராடி கொண்டு இருக்கின்றார்களா? அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எங்கேயோ ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 பேரை களத்துக்கு அனுப்பி எந்தெந்த தொகுதியில் அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா பலம் குறைவாக இருக்குது, எந்தெந்த இடத்துல மக்கள் பிரச்சனையினால் தள்ளாடி கொண்டு இருக்கின்றார்கள், அதிமுக எந்த பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு தானே அதிமுகவுக்கு வழிகாட்டுறாங்க. ஸோ தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் களத்துக்கே வராமல் அதிமுக போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் ஆக்டிவாக இல்லாமல் உட்காந்த இடத்துல வழிகாட்டுறாங்க. ஆனால் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் சொல்லுகின்ற அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வாங்களாம் அதிமுகவில். ஆனால் அதிமுக காரனாக அடையாளப்பட்டு எம்ஜிஆருக்காகவே வாழ்ந்து தன்னையே பார்த்தீங்கன்னா பெரிய பதவி எதுவும் வேண்டாம், ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு தகுதியை குறைத்து கொண்டு ஒதுங்கி நின்று இன்னைக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய சைதை துரைசாமி அவர்கள் ஆக்டிவ் அரசியலில் இல்லையா? இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு மனநிலை என்றால், நம்ம தலைமையில் பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற அணியை அமைக்கணும், நானும் ஒரு ஸ்டாலின் தான் அப்படி எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒரு வழிக்கு கொண்டு வரணும் என்ற மனநிலையில் இருக்கிறாரு. அப்படி இல்லையா, செங்கோட்டையனுக்கு ரெட்டலையும் கட்சி பேரையும் கொடுப்போம், கட்சியும் ரெட்டலையும் தேர்தல் ஆணையத்தில் பிரச்சனை தான் இருக்கிறது, ஏன் நம்ம பயப்படணும் அப்படின்னு பாஜக கணக்கு போட்டிருக்குது. அதனால தான் தொடர்ச்சியாக நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கின்ற சந்திப்பை பாஜக வெளியே விட்டுட்டு இருக்குது. ஆனால் ஐடிசி ஹோட்டலுக்கு யாரெல்லாம் போகிறாங்க, அங்கே யார் தங்கியிருக்காங்க என்ற அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா சீமான் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் என்று ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருக்குது. இது சீமானுக்கு நல்லதா என்று கேட்டிங்கன்னா, இல்லை பாஜகவுக்கு நல்லதா என்று கேட்டிங்கன்னா, இல்லை அதிமுகவுக்கு நல்லதா என்று கேட்டிங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக 2 கட்சி சார்பில் இருந்து அறிவிக்காத வரைக்கும் ஊடகம் ஓவராக பேசுனா அது திமுகவுக்கு மட்டுமே பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சிறுபான்மையர் வாக்கானது திமுகவை நோக்கி அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வருவார், கண்டிப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது சிறுபான்மையர்கள் என்ன நினைப்பாங்க, இவனும் பாஜகவுக்கு போகிறானா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவை வலிமையாக ஆதரிப்பார்கள். இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் சந்தித்து விட்டார் என்று சொன்னால் கொஞ்சம் நெஞ்ச சிறுபான்மையர்கள் சீமானை நம்பி இருப்பாங்க, கட்சி நிர்வாகியை தாண்டி வேற.
அவங்கெல்லாம் இப்போ திமுக பக்கம் நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மொத்தத்தில் சிறுபான்மையர் வாக்கை ஒருமுகமாக குவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிகாரமற்ற சந்திப்பை, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத சந்திப்பை இன்றைக்கி ஊடகமானது வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறது. ஸோ பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்ற வார்த்தை வந்துவிட்ட பிறகு மூடி மறைப்பதில் எந்தவித பலனும் இல்லை. ரெண்டாவது, பாஜகவுடன் பேசினேன், கூட்டணிக்கு ஒத்து வர மாட்டேன், நான் தனித்து தான் நிற்பேன், ஏன்னா பாஜக கொள்கை வேறு சீமான் கொள்கை வேறு என்று சீமான் சொல்லிட்டாருன்னா சீமானை நம்பி இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்சும் சிறுபான்மையர் பார்த்தீங்கன்னா சீமானுடன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கனத்த மௌனத்துடன் கூட்டணி பற்றியோ நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திப்பை பற்றியோ பேசாமல் போனார்னா கண்டிப்பாக இவன் நாளாக பாஜகவில் போய் ஐக்கியமாயிடுவான். ஏற்கனவே சீமான் சங்கீதா என்று சொல்லிட்டு இருக்காங்க பெரியாரை எதிர்த்ததன் மூலமாக. இரண்டாவது, பொட்டு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு திரிவதன் மூலமாகவும் முருகன் முப்பாட்டன் என்று சொல்வதன் மூலமாக இவன் சங்கீதா என்று அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கின்ற போது, ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமைதான் என்று அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிற போது நிர்மலா சீதாராமன் அவர்களை எதற்கு சந்தித்தேன் அப்படின்ற விஷயத்தை சொல்லாத வரைக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய பிரளயமே உருவாக வாய்ப்பு இருக்கிறது. சிறுபான்மையர் திமுக நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சீமானால் சிறுபான்மையரை தக்க வைக்க முடியாது. என்னதான் சிறுபான்மையர் பாதுகாப்புக்காக நான் வந்திருக்கிறேன், தமிழ் நிலத்தை மீட்பதற்காக வந்திருக்கிறேன், நான் ஓட்டுக்காக வரல, என் நாட்டு மக்களுக்காக நலத்துக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட சரி, எனக்கு ஓட்டு போட்டால் போடு, போடாட்டா போ, உன் பிள்ளை உன் பின்னாடி நிற்பான் அப்படின்னு என்னதான் சீன் போட்டாலும் சரி, வெளிப்படையாக நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து சீமான் சொல்லணும். அப்போ தான் சிறுபான்மையர் கூட இருப்பாங்க. ஸோ அப்படி வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தீங்கன்னா சிறுபான்மையர் நம்பிக்கையற்று போய்விடும். அப்படி சொல்லலைன்னா நிச்சயமாக பாஜக சீமான் கூட்டணி உறுதியாகிறது என்பது அர்த்தமாகும். எல்லாவற்றையும் பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது. நன்றி நண்பர்களே.